ஹீரோக்கான எல்லா திறமையும் இருந்தும் கடைசியில ராசி இல்லன்னு ஒதுக்கி வைக்கப்பட்ட நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அப்பாஸ். 1996ல வெளியான காதல் தேசம் படத்தின் மூலமா ஹீரோவா அறிமுகமான அப்பாஸ், அப்ப இருந்த பெண்கள் மத்தியில செம ஃபேமஸ். ஆனா தமிழ் சினிமாவோட சாக்லேட் பாயா வலம் வந்துட்டு இருந்தவர், கடைசியில டாய்லெட் அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிச்சதெல்லாம் மிகப்பெரிய சங்கடம் தான். விஐபி, பூச்சோடவா, கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன், படையப்பா மாதிரி அப்பாஸ் நடிச்ச எல்லாமே பீக்கான படங்கள் தான். பார்க்கறதுக்கும் செம கியூட்டா இருப்பாரு. அதனால அடுத்த 20 வருஷத்துல அப்பாஸ் தான் தமிழ் சினிமாவோட மிகப்பெரிய ஹீரோவா இருப்பார் அப்படின்லாம் அவரை பயங்கரமா உசுப்பேத்தி விட்டாங்க. ஆனா ஒரு கட்டத்துல அப்பாஸ் நடிச்ச எந்த படமும் அவருக்கு கை கொடுக்கல. இவர் ஒரு ராசியே இல்லாத நடிகர் அப்படின்னு ஒதுக்கிலாம் வச்சாங்க. அதுக்கப்புறமா தான் அப்பாஸ் அமெரிக்காக்கே போனாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஜெய். சென்னை 6,28,000, சுப்பிரமணியபுரம், எங்கேயும் எப்போதும், ராஜா ராணி அப்படின்னு ஜெய் நடிச்ச பல அற்புதமான படங்கள் நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கு. ஆனா ஜெய் சினிமாவில் இருக்காரா இல்லையான்னு தான் தெரியல. பல வெற்றி படங்களை கொடுத்த ஜெய் காதல், காமெடி, உணர்ச்சி பூர்வமான நடிப்பு அப்படின்னு என்ன மாதிரியான கேரக்டர் கொடுத்தாலும் சூப்பரா நடிப்பாரு. ஆனா ஜெயால கடைசி வரைக்கும் முன்னணி ஹீரோவா மாறவே முடியல. இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. காதல் சர்ச்சைகள் தொடங்கி கார் ஆக்சிடென்ட் வரைக்கும் ஜெய் அவரோட பெயரையே நிறைய வாட்டி கெடுத்துக்கிட்டாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஸ்ரீகாந்த். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்ற டைலாக்குக்கு ஸ்ரீகாந்த் ரொம்ப பொருத்தமா இருப்பாரு. ரோஜா கூட்டம் படத்தின் மூலமா அறிமுகமான ஸ்ரீகாந்த் காதல் கதைகள்ல ரொம்பவே பொருத்தமா இருப்பாரு. ஏப்ரல் மாதத்தில், பார்த்திபன் கனவு, போஸ் மாதிரியான பல வெற்றி படங்களை கொடுத்த ஸ்ரீகாந்த் ஒரு கட்டத்துல சினிமாவில இருந்தே காணாம போயிட்டாரு. எப்படியோ இருந்த மனுஷன் கடைசியில போதைப் பொருள் வழக்குல கைதாகிற அளவுக்கு ஸ்ரீகாந்தோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நரேன். தமிழ்ல சித்திரம் பேசுதடி படத்தின் மூலமா அறிமுகமான நரேன் ரொம்பவே இயல்பான நடிப்பை காமிச்சிருப்பாரு. இவர் நடிச்ச அஞ்சாதை படம் எனக்கு ஆல் டைம் ஃபேவரட். அந்த படத்தை பார்க்கும்போதெல்லாம் நரேன் தமிழ் சினிமாவில் ஏன் முன்னணி ஹீரோவா மாறல அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அந்த படத்துல அவ்வளோ அற்புதமா நடிச்சிருப்பாரு. ஆனா அந்த மாதிரி கதைகள் அதுக்கப்புறமா நரேனுக்கு அமையவே இல்லை. சைட் கேரக்டர்ல வர்றது, செகண்ட் ஹீரோவா நடிக்கிறது, இந்த மாதிரி தான் நரேன் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாரு. அதனால ஒரு கட்டத்துல பட வாய்ப்புகளே இல்லாம தவிச்சிட்டு இருந்தாரு. இப்போ ஒரு சில படங்கள்ல கேரக்டர் ஆர்டிஸ்டா வந்துட்டு போறாரு. ஆனா நரேன் கிட்ட ஹீரோ ஆகிறதுக்கான எல்லா தகுதியும் இருந்தும் கடைசி வரை மாற முடியல. இந்த லிஸ்ட்ல வேற எந்தெந்த நடிகர்களை சேர்க்கலாம் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம பார்ட் 2வும் போட்டுடலாம்.